இந்த வீடியோவை பார்க்குற உங்களால் ஒரு 1000 குடும்பத்தோட உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்ற சூழ்நிலையில் இதை முழுசாக பார்த்துட்டு உங்களால் என்ன செய்ய முடியுன்றதை தயவு செஞ்சு எங்களுக்கு பண்ணுங்கள். நாங்கள் பார்த்தீங்கன்னா இதுதாங்க நாங்கள் வாழுற இடம். இந்த இடத்துல வாழவே தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 10 வருஷமாக நோட்டீஸ் ஓட்டிட்டு போகிற இந்த இடத்துல தாங்க நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். எங்களால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே நாங்கள் செஞ்சிட்டோம். குடிசை மாற்று வாரியத்தில் போயிட்டு மனு கொடுத்துட்டோம், ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம், போராட்டம் பண்ணிட்டோம், கெஞ்சியும் கேட்டு பார்த்துட்டோங்க. ஆனால் எங்களுக்கு இந்த இடத்துலேருந்து ஒரு வேறு நாள் மாற்று இடமும் அவங்களால கொடுக்க முடியல. இந்த பில்டிங்கை இடிச்சிட்டு புது பில்டிங்கும் அவங்களால கட்டியும் கொடுக்க முடியலைங்க. ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு உயிராக இழந்துட்டு தான் வரும். இப்போ வந்த புயலில் கூட புயல் ஒரு பக்கம் வருமா, பில்டிங் ஒரு பக்கம் விழுந்துருமா அப்படின்ற பயத்துலேயே தாங்க ஜனங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையை மாற்றத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு தயவு செஞ்சு அதிகாரிகளுக்கு தெரிகிற அளவுக்காச்சும் இதை கொஞ்சம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ மூலயமாவது எங்களுக்கு கொஞ்சம் ஒரு தீர்வு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் இங்கேருந்து காலி பண்ணிட்டு போங்க, நாங்கள் இடிச்சிட்டு உங்களுக்கு பில்டிங் கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிகாரிகள் சொல்கிறாங்க. இந்த பில்டிங்கை பார்த்தீங்கன்னா இடித்து ஒரு 6 வருஷம் ஆகுதுங்க. ஒரே ஒரு வீடை இடித்தே அவங்களால திருப்பி கட்டி கொடுக்க முடியல. நாங்கள் இந்த வீட்டை விட்டுட்டு வெளியில் போய் தங்க முடியும், எப்படி தங்க முடியும்னே எங்களுக்கு சுத்தமாக புரியல. இங்கே வாழ்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களாக தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நாங்கள் போயிட்டு ஒரு 5000 6000 வாடகை பணம் கொடுத்துட்டு எங்களால் எப்படி வாழ முடியும் சொல்லுங்கள். இங்கே இருக்கிறவங்களோட வருமானமே பார்த்தோம்னா 4000 5000 அப்படின்னு தான் வாழுறாங்க. அந்த 4000 5000 இருந்ததுன்னா அவங்க அந்த குடும்பத்தையே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. ஒருத்தர் ஒரு குடும்பத்துக்கு தண்ணி ஒரு மாதம் முழுக்க தூக்கி கொடுத்தாலே அவங்களுக்கு சம்பளமே 500 ரூபாய் தாங்க. அவங்க 4-5 பேர் வீட்டுக்கு தண்ணி தூக்கி கொடுத்து வாழறவங்கெல்லாம் இங்கே இருக்கிறவங்க பட்சத்தில் அவங்களால போயிட்டு ஒரு 5000 6000 கொடுத்துட்டு ஒரு 5 வருஷம் 6 வருஷம் போய் வெளியில் இருங்க, நாங்கள் உங்களுக்கு பில்டிங் கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களால எங்கே போய் தங்க முடியும்னு நீங்கள் கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கள். வேறு இடம் எதனா ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் உங்களுக்கு ஒரு 5000 6000 தரோம், நீங்கள் அதை வச்சுட்டு நீங்கள் வெளியில் போய் இருந்துக்கங்கன்னா ஒரு மாதத்துக்கு வாழ்கிற அளவுக்கு கூட அவங்க காசு கொடுக்காம நம்ம போய் 5 வருஷம் 6 வருஷம் போயிட்டு வாழுங்க அப்படின்னா எல்லாராலையும் போய் அப்படி வாழ முடியுமா சொல்லுங்கள்? இருக்கப்பட்டவங்க போய் வாழ்ந்துருவாங்க, இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த போல் உயிர் போனாலும் போட்டோம் நம்ம இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இந்த மாதிரி மனுஷ உயிர்லேயே இவ்வளோ பாகுபாடு பார்க்குற இந்த அரசாங்கம் எங்களுக்கு எதனா நல்லது பண்ணுமா அப்படின்றத நீங்கள் தாங்க முடிவு பண்ணணும். ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா மழைக்காலம் புயல் காலம் வரும்போது பார்த்தீங்கன்னா அதிகாரிங்க ஒவ்வொரு பில்டிங்க்குமே ஒரு நோட்டீஸ் ஒட்டுவாங்க. இந்த பில்டிங் வாழவே தகுதி இல்லை, மழை காலத்தில் ரொம்ப டேஞ்சரான பில்டிங்கு, அதனால் நீங்கள் இந்த இடத்துலேருந்து காலி பண்ணிவிட்டு பாதுகாப்பான இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாதுகாப்பான இடம் எங்களுக்கு எங்கே இருக்குன்ட்டு எங்களுக்கு தெரியலைங்க. எல்லாருக்குமே அன்னாடம் காட்சியாக வாழறோம் குடும்பத்தில் இருந்தவங்கள பாதுகாப்பான இடத்துக்கு போங்கனாக்கா அந்த பில்டிங்கை விட்டுட்டு எடுத்துகிட்டு போய் தெருவில் தானே உட்காந்துட்டு இருக்கணும். இல்லை எங்கன்னா போயிட்டு ஒரு ஸ்கூலாவது ரெடி பண்ணி இங்கே போய் தங்குங்கம்மா அப்படின்னு சொன்னால் கூட அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். பாதுகாப்பான இடத்துக்கு போங்கன்னா எங்கே போவாங்க? அவங்களுக்கு பாதுகாப்பான இடம் எங்கே இருக்குது? முதல்ல இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சோம் அவங்க எதுவுமே அவங்க கடமையை அவங்க கரெக்டாக செய்யணும்னு நினைக்கிறாங்க. நாளைக்கு எதனா ஒரு பிரச்சனை, ஒரு பில்டிங் இடிஞ்சு விழுந்துருச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? நாங்கள் அன்றைக்கே நோட்டீஸ் ஓட்டிட்டு போனோங்க, அவங்க காலி பண்ணாலும்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்? அவங்க காலி பண்ணுறதுக்கான வழி இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லைங்க. அவங்கள யாரும் எந்த கேள்வியும் கேட்டக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் தான் அவங்க கவனம் செலுத்துகிறாங்க. எங்களுக்கு ஒரு சின்னதாக இப்போ இவ்வளோ இடம் இருக்கிற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இவங்க மொத்தமாக ஒரு வத்தி குச்சியை ஒரு வத்தி பொட்டியில் எப்படி அடுக்குவாங்களோ அந்த போல் அடுக்கி ஒரு பில்டிங் கட்டி கொடுக்குறாங்க. மீதி இருக்கிற அவ்வளோ இடத்த பார்த்திங்கன்னா இவங்க என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு எங்களுக்கு சுத்தமாக தெரியல. இது காலங்காலமாக வாழற இடத்த விட்டுட்டு எங்கே வெளியில் போய் வாழ்வாங்க இந்த ஜனங்க அப்படின்றதையும் அவங்களுக்கு புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. இதுக்கு என்ன தான் வழின்றது எங்களுக்கு சுத்தமாக தெரியலைங்க. நாங்கள் மனு எழுதி கொடுத்து போராடி ஆஞ்சி ஓஞ்சி போயிருக்கோம். இதுக்கான முடிவு பார்த்திங்கன்னா இந்த அரசாங்கம் தான் எதனா பார்த்து செய்யணும். நீங்கள் இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஓரளவுக்காச்சும் எல்லாருக்கும் அந்த அதிகாரிகளுக்கு போய் சேர்கிற அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த பிள்ளை செத்து போயிட்டாங்க. வருஷம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும்போது தான் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க.
நாங்கள் இதை செஞ்சு தரோம் அதை செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நிறைய சினிமாங்களில் தாங்க பார்த்துருப்பீங்க. நம்ம இப்படி போய் மனு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக வாங்கி நம்ம காது குளிர சந்தோஷமான விஷயத்தெல்லாம் பேசி அனுப்புவாங்க. இவங்க எப்படியாச்சும் இந்த வாட்டியாவது நமக்கு எதனா ஒரு நடவடிக்கை எடுத்து புதுசாக கட்டி கொடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வீட்டுக்கு வருவோம். மறுபடியும் அந்த மனுவை போய் பார்த்தோம்னா குப்பை தொட்டியில் இருந்து தாங்க நம்ம எடுக்கலாம். அது வந்துட்டு சினிமாவில் மட்டும் இல்லைங்க, இது வந்து எங்களுக்கு நேராகவே நடக்கிற ஒரு விஷயமா இருக்குது. கிட்டத்தட்ட 7 வருஷமாக நாங்கள் வந்து மனு எழுதி கொடுத்து இப்போ கட்டி கொடுத்துருவோம், அப்போ கட்டி கொடுத்துருவோம், 2 மாதத்தில் வீடு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கடிச்சு எங்களால் வந்துட்டு சீப்போ இதுக்கப்புறம் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது, என்ன நடந்தாலும் நடக்கட்டும் அப்படின்ற சூழ்நிலையில தாங்க இப்போ இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த 4 பால்கனி இடிஞ்சு விழுந்து இன்னைக்கு இந்த பையன் இந்த மாதிரி ஆகிப்போச்சு. இதுக்கு என்ன வழின்னு சொல்லிட்டு தயவு பண்ணி நீங்கள் ஒரு முடிவெடுங்க.